இந்த வடகலை, தென்கலைன்னா நாமத்திலேயே குந்து வச்சிருந்தா தென்கலை, குந்து வைக்கலன்னா வடகலை. அப்ப அந்த வடகலை ஐயருங்க என்ன சொல்றாங்க, அந்த யானைக்கு குந்து வைக்காத ராமம் போடணும் அப்படிங்கிறாங்க. இந்த யானைக்காரன் நான் வந்து தென்கலையை சேர்ந்தவன், நான் குந்து வச்சு தான் போடுவேங்கிறான். இது பிரச்சனையாகி அடிதடியில போய் அன்னைக்கு ஆங்கிலேயன் காலத்துல நீதிமன்றத்துக்கு போனதாவும், அங்க நீதிமன்றத்துல வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு போகும்போது நீதிபதியா இருந்தது ஒரு ஆங்கிலேயரு. அவனுக்கு முதல்ல நாமன்னா என்னன்னே தெரியல. அவன் என்ன கேட்கிறான், வாட் இஸ் மீன் பை நாமா அப்படிங்கிறான். முதல்ல நாமன்னா என்னன்னு சொல்றா, அதுக்கு பிறகுதானே அது குந்து வைக்கலாமா வேணாமாங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியும்னு கேட்டதாகவும், அதுக்கு இங்க அந்த வைணவர்களுடைய தரப்புல இருந்து அதுக்கு ஆங்கிலத்திலேயே விளக்கம் கொடுத்ததாகும். அதனுடைய பொருள் என்னன்னாக்கா, அந்த 2 கால் வெள்ளை கோடு வந்து மகாவிஷ்ணுடைய கால்களாகவும், சிவப்பு கோடு வந்து மகாவிஷ்ணுடைய ஆண்குறியாகவும், அதை குறிக்கிறது தான் நாமன்னு அவன் சொன்னதாகவும் வழக்கறிஞர் சொல்லி, இதை பார்த்துட்டு அவன் நீதிபதியே வந்து வேலை டிரான்ஸ்ஃபர் வாங்கி போட்டான் அப்படின்னு திகாகாரங்க மேடையில நிறைய பேசுனதை நான் கேட்டிருக்கேன். அப்ப இவங்க இந்த கோணத்துலதான் அதை ஆய்வு பண்ணுறாங்க. அதே மாதிரி சிவலிங்கத்துக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதையை தான் சொல்லுவாங்க இவங்க. அங்க போனாலும் சிவபெருமானுடைய ஆண்குறி, பார்வதியினுடைய பெண்குறி. சிவலிங்கம் ஆண்குறி பெண்குறி தான். அது சிவபெருமானதா பார்வதியாங்கிறது இல்ல. அது உண்மைதான். ஆண்குறி பெண்குறி தான். அது எதுக்கு கொடுத்துருக்காங்கிற காரணம் வேற. அது மறுபடியும் விளக்குவோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த வைணவம், சைவம், பிரம்மவாதம் முதல்ல இதெல்லாம் எங்க இருந்து தோன்றுச்சு? இந்த குறியினுடைய பொருள் என்னவா இருக்கும்? இப்போ நாமத்துக்கு வைணவர்கள் ஒரு பொருள் சொல்லலாம். அது அது அந்த பொருள் வந்து அவங்களுக்கு ஏற்புடையது. அதை நான் மறுக்கவில்லை. பூசைக்கும் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆசீவக கருத்தியல் பார்வையில இதுக்கு பொருளை நான் ஆய்வு பண்ணும்போது இது என்னுடைய கருத்தா நான் சொல்றேன்.